ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் வெல்கம் டு Rjcornor. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து ரொம்ப ஃபேமஸான திண்டுக்கல் தலப்பாக்கட்டு மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி வீட்டில் சிம்பிளாக சூப்பராக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோட கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இந்த வீடியோட கடைசியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபேமஸான இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணியும் வந்து ஃபஸ்ட்டு அறிமுகம் பண்ணவரோட பிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ் படிச்சுட்டு வந்துடலாம். அல்ல ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டேஸ்டி அண்ட் ஸ்பைசி டெஃபினெட்லி ஐ வில் ட்ரை திஸ் Rjcornor சொல்லியிருக்காங்க மெகராஜ் பேகம். தேங்க்யூ மேம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருந்ததுங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது வாவ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ட்ரை பெப்பர் சிக்கன் வேறு லெவல் சொல்லியிருக்காங்க முஜி. தேங்க்யூ ப்ரோ. அண்ட் இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு ஜாதி பத்திரி, 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், பட்டை எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் கடல் பாசி, அப்புறம் வந்துட்டு முந்திரி, அப்புறம் ஒரு பே லீஃபு, ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா கிராம்பு. இதெல்லாம் வந்து நீங்கள் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு பொடிச்சாலும் சரி, இல்லை ஸ்ட்ரைட்டாக அப்படியே பொடிச்சு வச்சாலும் சரி, நல்லா பவுட்ரு பண்ணணுன்னு இல்லை, இந்த மாதிரி பொடிச்சாலும் போதும். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு பார்த்திங்கன்னா நான் வந்து மேலே கீழே மட்டும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், தோல் ஃபுல்லாக எடுக்கலாம். அண்ட் இதையும் வந்து எல்லாமே சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து பிரியாணி வைக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் பிரியாணி ஸ்பைசஸான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃபு, ஸ்டார் அனைஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா வெடித்து வரட்டும். இதெல்லாம் நல்லா வெடித்து வந்ததும் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் சேர்க்க தேவையில்லை, பட் நான் தான் ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். பட் நீங்கள் இந்த ஸ்டேஜை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புதினாவை வந்து இந்த சூடான எண்ணெயில் போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு, அதுக்காக புதினாவே சேர்த்து கொடுத்துக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், புதினா அரைச்சோல்ல அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து கொடுத்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட பச்சை மணம், அதாவது ரா ஸ்மெல்லாம் போய் கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அது வரை நல்லா கலந்து விட்டுக்கோங்க, வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், அதோட பச்சை மணமெல்லாம் போச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, அதிகமாக போடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் வந்து பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கோம், ஸோ காரம் வந்து அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இனி அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ் எல்லாம், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த பவுட்ரு சேர்த்து கொடுத்து நல்லா கலந்த போதே பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலில் வந்து அதோட ஃப்ளேவர் இருந்துச்சு. இந்த பிரியாணி ஸ்மெல் இப்போவே வேற ஆரம்பிச்சிருச்சு. இனி கொஞ்சம் கல்லுப்பை போட்டு கொடுத்துக்கலாம். இனி வேக வச்ச மட்டன் சேர்த்து கொடுத்துக்கலாம். நான் மட்டன் வேக வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து வேக வச்சுருக்கேன். சிக்கனில் இந்த பிரியாணி பண்ணுறதா இருந்தால் சிக்கனை வந்து ஸ்ட்ரைட்டாகவே சேர்த்து கொடுத்துக்கலாம். மட்டன் ஒரு பீஃப்னால் வேக வச்சு சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அந்த மசாலாவோட. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு 1 கப் தயிர், அதாவது ஒரு 100 ml இருக்கும் இந்த தயிரோட குவான்டிட்டி. 1/2 கிலோவுக்கு 100 ml தயிர், அதையும் சேர்த்து கொடுத்துருங்க. நல்ல தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது வந்து கறி வேக வச்ச தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியை இதோட சேர்த்து கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 1/2 கப் இருக்கும், நம்ம வந்து கறி வேக வச்ச தண்ணி, அதையும் இதோட சேர்த்துடலாம். இது ஊற்றி நல்லா கொதித்து வரும்போது நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து வழக்கமாக வந்து நம்ம 2 கப் தண்ணி ஊற்றுவோம். நான் இன்றைக்கி இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். அதோட வந்து நம்ம 1 கப் தயிர் ஊற்றியிருக்கோம்.
அப்புறம் கறி வேக வச்ச தண்ணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடு சேர்த்து ஒரே ஒரு கப் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்கிற ஜீரக சம்பா அரிசி, இது நம்ம பாஸ்மதி ரைஸ்லேயே பண்ணலாம், ஆனால் ஜீரக சம்பா அரிசி தான் வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு சின்ன கொதி வந்ததும் லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணி பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றி தம் போடுற ஸ்டேஜில் இருக்குது. இந்த டைமில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றி கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் நெய். நம்ம ஸ்டார்டிங்கில் நெய் ஊற்ற கிடையாது, இப்போ தம் போடும்போது தான் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கொடுத்துட்ருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா மல்லி எல்லாம் புதினா அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதை கிளறும் போதே வந்து செம்ம ஃப்ளேவராக இருந்தது அந்த பிரியாணியோட. இனி ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நம்ம லோ ஃப்ளேமில் பார்த்திங்கன்னா தம் போட்டு கொடுத்துடலாம். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. நம்ம திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த சூப்பரான திண்டுக்கல் தலப்பாக்கட்டு மட்டன் பிரியாணியை வந்து இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோடு வந்து அந்த ரைத்தா கூட சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இது உங்களுக்காக. இனி குட்டியாக இந்த திண்டுக்கல் பிரியாணியோட வரலாறு பார்த்துட்டு வந்துடலாம். இவர் தான் வந்துட்டு நாகசுவாமி நாயுடு 1957 பார்த்திங்கன்னா திண்டுக்கல்ல ஆனந்த விலாஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலை வந்து தொடங்குறாரு. இவர் ஹோட்டல் தொடங்க காரணமானதே வந்து அவரோட ஒய்ஃப் தான். இது வந்து அவரோட ஃபேமிலி. அண்ட் இந்த பிரியாணிக்கு தலப்பாக்கட்டு பிரியாணி அப்படின்னு ஏன் பெயர் வர காரணம், ஃபஸ்ட்டு ஆனந்த விலாஸாக இருந்தது. இவர் இறந்ததுக்கப்புறம் இவரோட மகன் ரன் பண்ணும்போது அவங்க அப்பாவோட அந்த அடையாளம், அதாவது நிறைய பேர் அந்த கடைக்கு வரும்போது அந்த தலப்பாக்கட்டு கட்டியிருப்பார்ல, அவரோட கடையில் பிரியாணி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறனாலேயே அந்த பேர் வந்து தலப்பாக்கட்டி பிரியாணி அப்படின்னே மாற்றிட்டாங்க அவங்க பையன். அண்ட் இவ்வளோ ஃபேமஸான இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி பார்த்திங்கன்னா இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கிறது இவர் தான். இவர் வந்து நாகசுவாமி நாயுடைய பேரன் நாகசுவாமி தனபால். இவர் தான் இப்போ அந்த தலப்பாக்கட்டு பிரியாணியோட மேனேஜிங் டைரக்டர். இவர் தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்களும் வந்து திண்டுக்கல்லாம் போனீங்கன்னா மறக்காமல் இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். இது சத்தியமாக பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணேன்.